சிறகடிக்க ஆசையில நாளைக்கான ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு சீதாவ எப்படியானா வந்து அருணும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. அவனோட சூப்பரான மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க. ஆனா சீதா வந்துட்டு, என் மாமா சம்மதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவர் சம்மதிக்கிற வரையும் நான் வெயிட் பண்றேன். அதுவரையும் எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா பார்த்தீங்கன்னா, தன் பிடிவாதத்துல உறுதியா இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் மாறி மாறி இது பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரோஹினி வந்துட்டு மனோஜ் எப்படியானா கவுக்கணும். திருப்பி பழைய மாரி மனோஜ் நம்மகிட்ட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தவங்க கூட பேசுற மாரி பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணா உடனே இது மனோஜ் வந்து நம்பிட்டு, இவ எங்கடா நம்மள விட்டு வேற யார் கூட பேசிட்டு கலன்னு போயிட்டானா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா, இவள இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிய கண்டிக்கிறாங்க. ஆனா ரோஹினி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணும் உன்ன விட்டு போல. நீ தான் என்ன கண்டுக்க மாட்டேன்ற. உன் அம்மா பேச்ச கேட்டு அவங்க பின்னாடியே சுத்துறியே தவிர, நான் என்ன பண்றேன்? ஏது பண்றேன்? சாப்பிட்டியா? அப்படின்னு கூட கேட்க மாட்ற. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உனக்கோசம் இது பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இது உண்மையெல்லாம் நினைச்சேன் அந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா, தன் அம்மாகிட்ட சொல்ல, "டேய் அவ அப்படி பண்ணா போயின்னு போறா விட்றா. அவளுக்கும் வந்து கேடு காலம் சுத்திச்சு. அவள வீட்ட விட்டு தொரத்துனா சரியா வரும். உனக்கு நான் வேற ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்." அப்படின்னு மனோஜ் கிட்ட சொன்ன உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ஆயிடுது. என்னம்மா சொல்ற? ரோஹினி நான் ஆசைப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணும்மா. அவள போய் தொரத்திடலான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவள எப்படியானா மீண்டும் என் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு தான ஒரு ஐடியா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் நான் என்னடா பண்ணிட்டோம்? அவள் ஒன்றும் இல்லாதது தானே. அவள் போனா போயின்னு போறா விட்றா அப்படின்ற மாரி சொல்ல. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன இவன் இப்படியெல்லாம் மாறிட்டான் வர வர ரோஹினி பக்கம் புள்ள சாஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பார்த்தீங்கன்னா மனோஜ் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் தான் சிந்தாமணி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்யாவை பர்த்டே பார்ட்டிக்கு வர சொல்லிட்டு வராங்க. உடனே சிந்தாமணியுமே சொன்னதுனால சரி வித்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரி வேறு வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹினி வாங்கி கொடுத்த நகைய பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு, சிந்தாமணி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அங்க போட்டு ஜாலியா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்தவங்களெல்லாம் பார்த்து ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சிந்தாமணியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பர்த்டே ஃபங்க்ஷன கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் வித்யா பார்த்துருக்க நகைய பார்த்துட்டு சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, "மாஸ்டர் இது யார் உங்களுக்கு கொடுத்தது சொல்லுங்களேன்" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "ஏன் அது உங்களுக்கு? ஏன் இது உங்களுதுன்னு சொல்ல போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இல்ல மாஸ்டர் சொல்லுங்க" அப்படின்ற மாரி கேட்க, "என் மருமக தான் கொடுத்தா. அவ தான் வந்துட்டு இந்த நகைய வாங்கிட்டு வந்து எனக்கு குடுத்தா. ஏன் உங்களுக்கு எதனா பிரச்சனையா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல மாஸ்டர் இதே மாரி நகை என்கிட்ட ஒண்ணு இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருடு போயிருச்சு. அதான் ஒரு வேளை இந்த நகையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். பார்க்குறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "என்னது உன் நகையா? எது பார்த்தாலும் வந்து உன் நகைன்னு தான் சொல்லுவியா? நான் உன் பர்த்டே ஃபங்க்ஷன் நீ கூட்டுறேன்னு சொல்லி வந்தேன் பாரு. எனக்கு இது தேவை தான்." அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல மாஸ்டர் நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. ஆனா இது என் நகை மாரி தான் தெரியுது. ஏன்னா பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் வாங்குன ஃபோட்டோவையும் பில்லையும் வந்து காட்டுறாங்க. இத பார்த்தோனே வித்யாவுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல மைண்டா டவுட் ஆனாலுமே வந்துட்டு, இது என் மருமக கொடுத்தது தான். ஒரே மாரி எத்தன நகை இருக்கும். அப்படி இருக்கும்போது, இதுதான் உங்க நகைன்னு சொல்லி எப்படி சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல மாஸ்டர் பார்த்தா என் சைடுல தான் இருக்கு. எதுக்கும் நம்ம பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, பில்லையும் ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா, வாங்குன கடைக்கு எட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, உடனே வித்யா வந்துட்டு, அதெல்லாம் என்னால முடியாது. இது என் மருமக வாங்கி கொடுத்த நகை தான். நான் குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா, என்னடா சிந்தாமணி இப்படியெல்லாம் சொல்றாங்க. திருப்பி என் கூட சேர்றதுக்கோசம் புதுசா ஒரு பிட்டு போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.